அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய தடம் பதிப்போம் பேட்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ பதிவு. ஸோ உங்களுக்கு தடம் பதிப்போம்ல இப்போ வந்து பார்த்தோன்னா 3வது வாரம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னையோட வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நாளைக்கு இந்த 3rd ஸ்கெடியூலுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் நம்ம குரூப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். அதுவும் இல்லாமல் ஒன் மோர் வந்து பார்த்தோன்னா அடுத்த யூனிட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். அதாவது 4th ஸ்கெடியூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு. அதுவும் இல்லாமல் 4th ஸ்கெடியூல் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4th, 5th, 6th இந்த 3 ஸ்கெடியூலுமே உங்களுக்கு வந்து ஐஎன்எம் பேஸ் பண்ணியிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்கெடியூலும் வந்து பார்த்தோன்னா 10 நாட்கள் மொத்தம் 3 ஸ்கெடியூல் வந்து ஒரு யூனிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜிகேயில் தமிழையும் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த 3 அதாவது ஸ்கெடியூல் 4, 5, 6 இந்த 3மே வந்து உங்களுக்கு ஐஎன்எம் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வரலாறு பாடங்கள், 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வரலாறு பாடங்கள், அதுக்கப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வரலாறு பாடங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐஎன்எம் லெசன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அடுத்த 3 ஸ்கெடியூலுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சுடுவேன். ப்ளஸ் இந்த 3rd ஸ்கெடியூலுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர், அதாவது நம்ம இந்த 3rd ஸ்கெடியூலோட பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி வீடியோஸ் நிறைய வரும். 2 மணிக்கு ஒன்று, 3 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோவும் அவுட் ஆஃப் புக் வீடியோவும் போட்டாச்சு, புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸ் வீடியோவும் போட்டாச்சு, கடைசியாக அட்டவணை பகுதிகள் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா, எல்லாமே 1 by 1 இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, மொத்தம் ஒரு 6 வீடியோ வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூலில் வச்சுருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் 3க்கு உண்டான கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். அடுத்த ஸ்கெடியூலுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து குரூப்லேயே அனுப்புவோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜூன் மந்த்து நம்ம முடிக்க வேண்டிய பாலிட்டி ஃபுல் யூனிட்டு ப்ளஸ் தமிழ் ஃபுல் யூனிட், அதாவது யூனிட் 1 வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக எதிர்ச்சொல் வரைக்குமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸு 3 டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஐஎன்எம்முக்கு போகிறோம். ஐஎன்எம் யூனிட் முடிக்க போகிறோம், தமிழில் யூனிட் 2 முடிக்க போகிறோம், மேக்ஸில் 3 டாபிக் வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்த நம்ம டார்கெட் வந்து பார்த்தோன்னா அடுத்த 3 ஸ்கெடியூல் அதுதான். நெக்ஸ்ட் 1 மந்த் பிளான் அதுதான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து வரிசையாக வந்துட்டுருக்கோம். ப்ளஸ் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எங்கேயுமே ஸ்டாப் ஆகாதீங்க, பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோலாக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகும்போது கூட பயணிக்கிறவங்களோட ஆட்களை விட பின்னாடி பயணிக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 3 ஸ்கெடியூல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 4 ஸ்கெடியூல் வரும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க, ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும், படித்தது மறக்கிற மாதிரி இருக்கும், கமிட்மெண்ட் வரும், அப்போ போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் தான் நீங்கள் வந்து பயணிக்கணும். அப்படிங்கும்போது பின்தொடர்ந்து வரணும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா பின்தொடர்ந்து வர்ற அந்த ஃபார்மேட் வந்து உருவாயிடும். இப்போ இல்லைனாலுமே அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி இருந்தாலும் எல்லாரோட சுச்சுவேஷனுமே நமக்கு ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து எல்லாருமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம ஃபுல் டைம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் வந்து டைம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தேவை அப் டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து என்ன குரூப்பில் உங்களுக்கு வரிசையாக தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோ பதிவு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லை புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறதோ இல்லை நோட்ஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரிசையாக டெஸ்ட் எழுதிக்கிட்டே அப்படியே அடுத்தது ஸ்கெடியூல் வாங்க. ஓகேங்களா, எங்கேயும் வந்து ஸ்டாப் ஆகிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து டச்சில் வச்சு படிச்சுட்டே இருங்க. நான் சொன்ன கடைசி 5 மாதம் தான் இருக்குது. இந்த 5 மாதம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு கிடைக்கிற டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி படித்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. படிக்கலாமா வேணாமாங்கிறது யோசிக்கிறதுக்கு அளவுக்கு இங்கே டைமே கிடையாது. படித்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டைம் கரெக்டாக இருக்குது. தொடர்ந்து படிங்க, கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருந்து படிங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும். அடுத்தடுத்த தகவலும் நம்ம 1 by 1 கொடுப்போம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.